நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தவிக்கும் நெல்லை 105 டிகிரி வெயிலில் நெல்லுக்கு 105 டிகிரி வெயில் பதிவானது. அது மக்கள் கடுமாதிக்குள்ளானது. இங்க டாக்டர் சரவணன்ங்கிறது நீங்க தானே? புரியல. இல்ல, பெட்டை விட்டு எந்திரிக்காத எங்க அப்பாவை பார்த்த 10வது நிமிஷத்துல பஜாருக்கு வாக்கிங் போற அளவுக்கு ரெடி பண்ணிட்டியே, அதான் கேட்டேன். ஓ, அத சொல்றியா? நிஜமாவே பெரிய ஆள்டா நீ. அதான் ஒண்ணும் இல்ல, உங்க அப்பாவுக்கு பாதி பயம்தான். ஒண்ணு இல்ல மாமா, எந்திரிச்சு உக்காருங்க நம்பிக்கையா சொன்ன உடனே டப்புன்னு எழுந்து உக்காந்துட்டாரு. அம்மா வாய்க்கு வாய் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. அழுது வழிஞ்சிட்டு இருந்த வீடு நீ வந்ததுக்கு அப்புறம் கலகலப்பாயிடுச்சு. நீயும் எப்பவும் சந்தோஷமா இருக்க, சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிற. என்ன பாராட்டுறது இருக்கட்டும். எங்க உங்க அண்ணா பாரதி ராஜா ஆளக்கானா? இங்கதானே இருந்துச்சு. நான் பார்க்கவே இல்லையா? நீ பார்த்தா? ம். நான் பேசான உங்ககிட்ட? எங்க அண்ணன் என்கிட்ட பேசாம இருக்குமா? அதான் நான் பார்த்தேன். ஒரு கொடியில் பூத்த இரு மலர்களாச்ச நீங்க தான். நீ அழுது அவ அழுது பாக்குறவங்களா அழ வச்சு சென்டிமெண்டா ஒரு சீனை போட்டு பிழிஞ்சிருப்பீங்களே. போடா மாமா. வாங்க மாமா. நான் இதோ வந்துடுறேன். எங்கம்மா கிளம்பிட்ட? பேசிட்டு இருங்க. இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன மாமா, எப்படி இருக்கு? நீங்க வர வரைக்கும் ஒண்ணுமே சரியில்லை மாப்பிள்ள. நீங்க 2 பேர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஓகே. மாப்பிள்ள, நானே உங்ககிட்ட தனியா பேசணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சொல்லுங்க மாமா. சௌந்தர்யா கல்யாண விஷயமா? சொல்லுங்க. தமிழுக்கு சௌந்தர்யாவை கட்டி கொடுங்க மாப்பிள்ள. அவனும் அவளை நல்லபடியா பாத்துக்குவான். நாங்களும் அவளுக்கு ஒரு அப்பா அம்மாவா இருந்து அவ மனசு கொணாம பாத்துக்குவோம். சொல்லுங்க மாமா. இல்ல மாப்பிள்ள, அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நடந்த பிரச்சனை என்னன்னு உங்களுக்கே தெரியும். விடுங்க மாமா. நம்ம குடும்ப சந்தோஷமா இருந்தது யார் கண்ணில் பட்டுச்சுன்னு தெரியல. திஷ்டி பரிகாரம் மாதிரி அது நடந்து போச்சு. நாங்களும் அதை மறந்துட்டோம், நீங்களும் அதை மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல மாப்பிள்ள, அது மறக்க வேண்டிய விஷயம் இல்ல, சரி பண்ண வேண்டிய விஷயம். ஆமா மாமா. இந்த கல்யாணத்துல நம்ம 2 குடும்பத்துக்கும் விருப்பம் இல்ல. நல்லா யோசிச்சுதான் வேண்டான்னு சொன்னோம். ஆனா இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. தமிழ் ரொம்ப மாறிட்டான். தமிழ் பண்ண கலாட்டெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே. சொன்னாங்க. ஆனா அடிப்படையில் அவன் ரொம்ப நல்லவன் மாப்பிள்ள. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவன் ஆடி போயிட்டான். குடும்பத்துக்காக எல்லாம் செஞ்ச பிள்ளைக்கு பதிலுக்கு எதுவுமே செய்யலையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு மாப்பிள்ள. எனக்கு தமிழ் பழைய தமிழ் ஆகணும். அதுக்கு உங்க உதவி வேணும் மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. சௌந்தர்யாவை தமிழுக்கு கொடுப்பீங்களா மாப்பிள்ள? மாமா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க எனக்கு புரியுது. சௌந்தர்யா கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீங்க தமிழுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, அதானே மாப்பிள்ள? நீங்க சொல்லவே வேண்டாம் மாமா. ஏற்கனவே சௌந்தர்யா வேண்டான்னு சொன்ன கஷ்டத்துல தமிழ் இருக்கிற அப்படி. இந்த நிலைமையில சௌந்தர்யாவுக்கு முன்னாடி தமிழுக்கு ஒரு கல்யாணம் நடந்தா அது நல்லா இருக்காது தான். நீங்க கவலைப்படாதீங்க மாமா. எண்ணி 10 நாள் சௌந்தர்யாக்கும் பிரகாஷ்க்கும் கல்யாணத்தை நான் முடிக்கிறேன். பிரகாஷ் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் சௌந்தர்யாவை கட்டிக்க சம்மதிச்சிருக்கான். சௌந்தர்யா கூட இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான். இந்த கல்யாணத்தை சீக்கிரமா முடிக்கிறேன். அதுக்கப்புறம் தமிழுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. நானும் மீனாட்சியும் ஒரு 10 நாள் முன்னாடியே வந்து நின்று நீங்க எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி முடிச்சிடலாம். அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நாம நினைச்ச மாதிரி நம்ம குடும்பத்துக்கும் பிரச்சனை எதுவும் வராம சந்தோஷமா இருக்கும். சௌந்தர்யாவால தமிழுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி தமிழுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்குறது உங்க பொறுப்பு. மத்ததை நான் பாத்துக்கிறேன் மாமா, கவலைப்படாதீங்க. தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆணியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, தொட்டில் மேலே முத்துமா. ஊருக்கு வந்தாலே இதான் பிரச்சனை. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாச்சும் வந்துகிட்டே இருக்கும். என்ன பண்றது?
நியாயமா பார்த்தா உடம்பு சரியில்லாத ஆளை பார்க்க வந்தவன் நீ தான் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கணும். இங்க என்னடானா உன்னை எல்லாரும் விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இஷ். ஒரு நிமிஷம். ஆபீஸ்ல அடிக்கிறானே. சார் ஹாஸ்பிட்டல் தான் சார் இருக்கேன். ஓகே சார், அப்புறம் அடிக்கிறேன். தேங்க்யூ. என்னடா இப்படி புழுகுற? வரணும் சொல்றா. மாமனாருக்கு சீரியஸ்னு லீவ் போட்டு வச்சுக்கிறேன். கேக்கு மிக்சர் சாப்பிட்றேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அப்புறம் ஆப்பு தான் அடிப்பானுங்க. இது யாரு? ஐசிஐசிஐசிஐசி பேங்க். என்னவா? கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்டல, அதான் ஆசையா கூப்பிடுறானுங்க. பேசு. ஹலோ, யா டெல் மீ. ஓ, கிரெடிட் கார்டு பர்சனல் லோனா? பிரிட்டிஷ் ஆக்சென்ட்டா? Yeah. When is the due date? Oh, well, is it? Oh, I'm sorry. I just thought it's on 10. Okay, I will do the transfer immediately. Yeah, cool. Huh. Yeah, happy weekend. Yeah, bye-bye. ரொம்ப தொந்தரடி இவனுங்க. ஏன் மாசம் மாசம் பில் அனுப்புறானுங்க. மீனாட்சி, போய் தண்ணி எடுத்துனே. என்ன திரும்பவும் பொய்யா? இப்ப யாரு போன்ல? எங்க அம்மா. அத்தை கிட்ட என்ன போய் சொல்ல போற? பாரிப்போ. ஹலோ, சொல்லுமா. ஆமா ஆமா இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா கொடு போயிடுச்சுமா. இங்க இருக்கவே பிடிக்கல. கிளம்பலானா இவ வேற. என்னம்மா சாப்பாடா? உடம்பு சரியில்லாம இருக்காரா? அவனுக்கு நமக்கு கஞ்சி ஊத்தி சாவடிக்கிறானுங்க. சரிம்மா சரிம்மா, வைக்கிறேம்மா. டேய், என்னடா இப்படி அநியாயமா எங்களை பத்தி தப்பு தப்பா சொல்ற? இப்படிதான் சொன்னாதான் எங்க அம்மா நிம்மதியா இருக்கும். மாமாக்கு ஒண்ணும் இல்ல, நான் இங்க சிக்கனும் மட்டனும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன்னு வெய்யே, எங்க அம்மா தேவையில்லாம பேர்ன் ஆகும். இதுல இருந்து ஒண்ணு தெரியுது. என்ன தெரியுது? போன் எடுத்தா நீ உண்மையே பேசுறதில்ல. வேற என்ன பண்ணுது மீனாட்சி? உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் உண்மையை பேசுறது. ஏன் அப்படி? அப்படிதான். என்கிட்டயும் போய் சொல்லிருக்கியா? ஆமா. என்ன போய் சொல்லிருக்க? வானா விடு. சொல்லு, என்கிட்ட என்ன போய் சொல்லிருக்க? கிட்டவா ஏன் சொல்றேன்? சொல்லு, என்கிட்ட என்ன போய் சொல்லிருக்க? என் உலக அழகி, என் திருநெல்வேலி ஐஸ்வர்யா ராய், என் கல்லட குறிச்சி ஏஞ்சல். கொஞ்சறதெல்லாம் இருக்கட்டும், என்ன சொன்னேன்னு சொல்லு. இதான் ராஸ்கல். கைய விடுறா. பொய்யா சொல்லிதான் என்ன கவுத்திருக்கியா? நான் வேற அதெல்லாம் உண்மை நினைச்சிட்டேன். சிரிக்காதடா. ஃப்ராட், பொய்யன். ஏ மீனாட்சி, அதெல்லாம் உனக்கு பொய்ன்னு தோணுதா என்ன? நீ தானே சொன்ன. நான் சொன்ன நீ நம்புவியா? உண்மையை சொல்லிட்டா என்ன? இந்த கண்ணை பார்த்துட்டு யாராச்சும் பொய் சொல்ல முடியுமா? சத்தியமா சொல்றேன்டி, நீ என்ன உத்து பாத்தினா என் உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையெல்லாம் வெளில வந்துடும். அப்போ நீ என்கிட்ட பொய்யே சொன்னதில்லைன்னு சொல்ல வரியா? அப்படி சொல்ல வரல, பொய் சொன்னா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல வரேன். இந்த மேல பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு சைட்ல பார்த்துட்டு சொல்றதெல்லாம் பொய். உன் கண்ணை உத்து பார்த்து சொன்னா அது உண்மை. இப்போ ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஐ லவ் யூ. இந்த உலகத்துல நான் பார்த்த ஒரே அழகான விஷயம் உன் முகம் மட்டும்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
தமிழ் தமிழ் நெல்லு அப்பா எங்க ஓடுற? இல்லைப்பா மில்லில் யாருக்கிட்ட கதை விடுற? நானும் அன்னையிலேருந்து பார்க்குறேன். நான் தூங்குறப்போ என் கையை பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்க. நான் முழிக்கிறப்போ என் கண்ணிலே பட மாட்டேங்கிற. என்னடா பிரச்சனை உனக்கு? ஆ சொல்லுடா. உங்களை பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குப்பா. ஆ? அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா சத்தியமாக நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். ஆ? போடா லூசு. அப்பா என்னோட ஒரு நிமிஷம் கோவத்தில் இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கே டேய், ஒரு அர்த்தமெல்லாம் போச்சுப்பா. யார் அப்படி சொன்னது? உங்களை போய் கை வாங்கிட்டேனப்பா. சே சே, நீ என்னமோ என்னை அடிக்க கை வாங்கின மாதிரி சொல்ற. நான் உன்னை அடிச்சேன், நீ அதை தடுக்க கை நீட்டின. யாரா இருந்தாலும் அந்த கோபம் வரத்தானே செய்யும். இல்லைப்பா தப்பு. இது நானே இப்படி மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டேனேப்பா. டேய் தமிழ், நான் அதை எப்பவோ மறந்துட்டேன். நீ எதுக்கு இன்னும் அதே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க? அடிச்சாலும் பிடிச்சாலும் நீ நானும் அப்பம் புள்ளடா. அதை யாராலும் மாத்த முடியாது. புள்ளன்னாலும் சாதாரண புள்ளையா நீ? நான் தவம் இருந்து பெத்த புள்ளடா நீ. இப்படி ஒரு புள்ளைய பெற்றிருக்கோமேன்னு இன்ன வரைக்கும் நான் நினைச்சு பெருமைப்படாத நாளே இல்லடா. விடு தமிழ். நிஜமாவே என் மேலே கோவம் இல்லையாப்பா? இல்லடா. நாளைக்கு நான் என்ன தப்பு பண்ணாலும் இப்போ மாதிரியே என்கிட்ட நீங்கள் கோவப்படணும், உரிமையாக சண்டை போடணும், பாசமாக அடிக்கணும். அடிக்கிறேன்டா. போதுமா? நீ சந்தோஷமா இருந்தா மட்டும்தான்ப்பா நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்க முடியும். அப்பா நான் சந்தோஷமாக தான்ப்பா இருக்கேன். எப்போ டாக்டர் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாரோ அப்போவே என் கவலையெல்லாம் போயிடுச்சுப்பா. இப்போதான் எது முக்கியன்றது என் புத்திக்கே தெரியுது. எல்லாத்தையும் விட உங்கள் சந்தோஷம் தான்ப்பா எனக்கு முக்கியம். அதுவும் வெறும் வார்த்தையா சொன்னா பத்தாது தமிழ். என்னப்பா பண்ணணும் சொல்லுங்கப்பா. ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டிகளோட நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும். எனக்கு ஒரு நல்ல பொண்ணை நீங்கள் பாருங்கப்பா, நான் கட்டிக்கிறேன். அப்பா இதை நான் கோவத்திலே வருத்தத்திலே சொல்லலை, மனசார சொல்கிறேன். நீங்கள் பாருங்க, நான் கட்டிக்கிறேன். காவிரி தாயே காவிரி தாயே. ஏங்க சப்புடு போயிடுச்சு அந்த மேட்ரு. எது இதுவா? அது இல்லங்க, வேற எதுவா? அட்டாக்கு கிட்டாக்கு நலப்பறை கொடுத்தாங்களே, பெருசா ஏதாவது நடக்கும்னு பார்த்தா அது எப்படி இப்படி ஒரு நல்ல மனசு உனக்கு? என்ன கிண்டலா? விரோதியாவே இருந்தாலும் உடம்புக்கு முடியலன்னா அச்சச்சோன்னு பரிதாபப்படுற உலகம் இது. நீ வேற மாதிரி இருக்கின்றாயே. ஆமா, உண்மையிலே உடம்புக்கு முடியலன்னா பரிதாபப்படலாம். இது அம்புட்டு சீனு. எங்கனாச்சும் அட்டாக் வந்தவன் ஒரே நாள்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வருவானா? இப்போ என்ன சொல்ல வருகிறாய்? மீனாட்சிய பாக்கணும்னா வாங்கன்னு நேரவே சொல்ல வேண்டியதானே. அட்டாக்கு கிட்டாக்கு என்னத்துக்கு இந்த வடிவேலு காமெடி? நம்ம ஆளுங்க புத்தியே இப்படிதான். என்ன 10,000 ரூபாய் கொடுத்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணுவானுங்க. டாக்டர் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டா ஐயான்னு சந்தோஷப்படுறதுக்கு பதிலா ஐயோ 10,000 ரூபாய் போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி ஆளு நீ. மை டாட்டர், வாங்கோ வாங்கோ. என்னது புதுசா இருக்கு? டாட்டர் வாட்டர் என்னக்கிட்ட? நீ தானமா ரொம்ப ஃபீல் பண்ண. சரவணன் மை சன்னு சொல்றீங்க, என்ன மை டாட்டர்னு சொல்ல மாட்டீங்கன்னு. உங்க மைசன் எப்ப வரான்? தெரியலம்மா. மை சன் அவன் மாமனார் வீட்டுல இருக்கிறான். எப்போ வரானோ? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆபீஸ்ல லீவ் கொடுத்துருக்காங்க. நான் அவனை கேக்கல. அப்புறம் மீனாட்சி அப்பாக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு. என்னம்மா இது ஆச்சரியமா இருக்குது. வெள்ளை வேட்டிய பத்தி நீ விசாரிக்கிற? இல்லம்மா, அவரு மும்பை இந்தியன்ஸ், நீ டெல்லி டேர் டெவில் ஆச்சே. அவருக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? என்னடி இப்படி சொல்ற? உன் கல்யாணத்தை கெடுத்ததே அந்த மனுஷன் தானே. நீ கூட தான் கெடுத்து விட்ட. நாளைக்கு உனக்கு ஒண்ணுனா என்னன்னு நான் கேட்க மாட்டேனா? பாருங்க இவ எப்படி பேசுறா. பாயிண்டா பேசுறா. ஏண்டி எப்ப ஒருத்தர்கிட்ட விரோதம் பாராட்டுறதுன்னு இல்ல? என்னங்க சொல்றீங்க?
உடம்பு சரியில்லைன்னா ஒசமா தீவிரவாதி இல்லன்னு ஆயிடுமா? பாயிண்டா பேசுறோம். நாங்க உங்கள மாதிரி இல்ல. வேணும்னா ஒரு பேச்சு, வேண்டாம்னா ஒரு பேச்சு. நாங்கெல்லாம் பேசுறது இல்ல. யார சொல்ற? இல்லடி, பொதுவா சொன்னேன். உங்கள மாதிரின்னு சொன்னியே. உங்களனா யாரு? அட, உங்களை என்ன பொதுவா எல்லாரையும் தான். அது எப்படி எல்லாரையும்? உன்னை தவிர நான் இருக்கேன், அப்பா இருக்காரு. எங்க 2 பேர்ல நீ யார சொல்ற? என்னங்க இவன் தொலைச்சு தொலைச்சு கேள்வி கேக்குறா? சாரதா, அடுப்புல ஏதோ தீரா மாதிரி இருக்கு. ஐயா, ஐயோ, அடுப்புல பால் வச்ச மறந்துட்டேன். அவருக்கு ஒண்ணும் இல்லம்மா, நல்லா தான் இருக்கிறாரு. என்ன திடீர்னு? விடுமா, அத திரும்ப பேசுறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்னால யார் குடும்பத்துக்குள்ளயும் பிரச்சனை வர வேண்டாம். ம்? முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும். எனக்கு யார் மேலயும் கோவம் இல்லைன்னு சொல்லிடுங்கப்பா. யாருகிட்ட சொல்லணும்? ம்? மாப்பிள மாப்பிள போதும் மாப்பிள போதும் கொஞ்ச மாப்பிள. நேரம் இருக்கு மாமா, எல்லாம் சரியாயிடும். மாப்பிள இப்ப வலிக்கல, நல்லாதான் இருக்கு. போதும் போதும். இடது கை கொஞ்சம் உளையற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அமிர்தாஜன் போட்டு நீவி விட்டதும் அந்த வலியே தெரியலம்மா. அதுக்கு காரணம் அமிர்தாஞ்சனா இருக்கும், சரவணனா இருக்காது. அட போமா, மாப்பிள்ளையோட திறமையை நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிற. இதான் மாமா பிரச்சனையா? இந்த சரவணனுக்குள்ள ஒரு இயற்கை வைத்தியம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். மீனாட்சி அதை ஒத்துக்க மாட்டல. என்னம்மா நீ மாப்பிள்ளையோட திறமையெல்லாம் என்கரேஜ் பண்ண வேண்டாமா? அப்பா, அவன் உங்களை நல்லா மஸ்க அடிக்கிறான்ப்பா. நீங்க வேற அவனை நம்பிக்கிட்டு. சேச்சே, மாப்பிள்ளை எதுக்குமா எனக்கு ஐஸ் வைக்கணும்? அப்படி கேளுங்க மாமா. சீரியஸா சொல்றேம்மா, மாப்பிள்ளை கையில ஒரு மந்திரம் இருக்குமா. மீனாட்சி, உனக்கு கூட கால்ல என்னாச்சு மீனாட்சி? பாருமா, உனக்கு ஒண்ணு மாப்பிள்ளை பதறாரு. அப்பா, இவன் சூப்பரா நடிக்கிறான்ப்பா. அம்மாடி, மாப்பிள்ளைய அவன் இவன் சொல்ற? என்னம்மா நீ? இல்லப்பா, அது அப்படியே பழகிடுச்சு. நீங்க தனியா இருக்கும்போது எப்படி வேணா கூப்பிட்டுக்கமா, மத்தவங்க முன்னாடி அப்படி கூப்பிடக்கூடாதுல்ல. இல்லப்பா, திடீர்னு அவரு இவரு அவங்க இவங்கன்னு சொல்றது என்னமோ மாதிரி இருக்கு. மாமா, அவன் இவன் சொல்றத கூட பரவாயில்ல மாமா, ஆடிக்கு வேணான்னு மட்டும் சொல்லுங்க. என்னம்மா? ஐயோ அப்பா, அப்படிலாம் இல்லப்பா. இல்லம்மா, நீ அடிச்சாலும் அடிச்சிருப்ப. உனக்கு உங்க அம்மா குணம் கொஞ்சம் இருக்கு மாமா. அதனால தானே இப்படி? அது முன்னாடி கல்யாணம் புதுசுல. மீனாட்சி என்ன சொல்றாரு அப்பா? மாமாவும் மருமகனும் சேர்ந்துக்கிட்டு நம்ம 2 பேரும் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க, என்ன பத்தி என்னங்க சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, கல்யாணம் புதுசுல கோவம் வந்தா நீ என்ன அடிப்ப இல்ல. என்னங்க அதெல்லாம் போய் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு. மாப்பிள்ளை, நீங்க என்ன கையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு விடுங்க. மீனாட்சி வேணுன்றப்ப மாமா காலை பிடிச்சேன். இப்ப மீனாட்சியை கட்டி கொடுத்த நன்றிக்கு கையை பிடிக்கிறேன். மீனாட்சி, மோசமலர் கூப்பிடுறாரு போ. இந்தாப்பா. தமிழ், என்னப்பா? ஒரு நிமிஷம் இங்க வாயா. தமிழ், புரோக்கர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. பத்தமடையில ஒரு பொண்ணு இருக்கான். ஏங்க, பொண்ணு என்ன பண்ணுதா? சித்தா டாக்டரான், பாளையங்கோட்டையில் தான் போஸ்டிங். என்ன தமிழ், அதை பத்தி மேற்கொண்டு பேசலாமா? உங்க இஷ்டம்ப்பா. இதுல நாங்க இஷ்டப்பட என்ன இருக்கு? பொண்ணை நீ போய் பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா முடிச்சிடலாம். நான் பார்க்க வேண்டிய இல்லப்பா, நீங்க பார்த்தாலே போதும். இல்லடா, அது சரி வராது. நீ போய் பொண்ணை பார்த்தாகணும். இல்லம்மா, மீனாட்சி இருக்குல்ல, மீனாட்சி போய் பார்க்கட்டும். மீனாட்சிக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சம்மதம் தான். அண்ணே. ஆமாம்மா, நீ போய் பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா அண்ணனுக்கு சம்மதம் தான். பா, வந்துடுறேன்ப்பா, ஒரு வேலை இருக்கு. என்னம்மா
பாத்துறியா? ம், ஒன்னும் யோசிக்காதம்மா. உனக்கு பிடிச்சிருந்தா போதும், எல்லாம் சரியா வரும். நீங்க வரலையாப்பா? முதல்ல நீ பாத்துருமா. உனக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். நான் மட்டும் எப்படி தனியா? மாப்பிள்ளையும் கூட்டு போமா. என்ன மாப்பிள்ள? மாமா நானா? ஏன் மாப்பிள்ள? நான் பொண்ணு பார்க்க வந்தாலே கலாட்டா தானே. பொண்ணு அவ ஃப்ரெண்டோட கோயிலுக்கு வருமா, அங்க போய் பார்த்தாலே போதும். அப்படின்னா ஓகே. கடவுள் புண்ணியத்துல இந்த பொண்ணு அமைஞ்சிருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். ஆபீஸ்ல இருந்து கால். ஒரு நிமிஷம். குடுமா உள்ள கொண்டு போறேன். ஹலோ மீனாட்சி, உங்க அண்ணன் பார்த்த பொண்ணை வேண்டான்னு சொல்லியிருக்கோம். அதை விட பிரமாதமான பொண்ணை பார்த்து கட்டி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குமா. பாருமா. ம், சரிங்கப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னால நம்பவே முடியல. என்ன நம்ப முடியல? இல்ல, எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க நீ வந்திருக்கியே. மீனாட்சி, சரவணனுக்கு பிடிச்ச விஷயமே பொண்ணு பாக்குறது. அதானே பார்த்த. லட்சம் பொண்ணுங்களை வரிசையா அனுப்புனாலும் சரவணன் பார்த்துக்கிட்டே இருப்பான். பாப்படா பாப்ப. இப்போ எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். So what? என் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தா உனக்கு அது உறவு முறைக்கு தங்கச்சி வரும். தங்கச்சி தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை. ஒன்னும் சரியில்லை. ஆமா, பொண்ணு தெரியுமா நம்ம பார்க்க வரோன்னு? பையனோட தங்கச்சி பார்க்க வரான்னு தெரியும், தங்கச்சியோட மாப்பிள்ள பார்க்க வரான்லாம் தெரியாது. ஓஹோ, சரி ஒரு நிமிஷம் இரு. எங்கடா போற? இரு வரேன். எனக்கா? ஆமா. அது எப்படிடா எங்க சான்ஸ் கிடைச்சாலும் ரொமான்ஸ் பண்ற? பூ வாங்கி தரது ஒரு பெரிய மேட்டரா? யாருக்குன்னு ஆடியன்ஸ்ல நம்ம ரொமான்ஸ் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. பண்ணுவாங்க பண்ணுவாங்க. திரும்ப எதுக்கு? ஹேய், லவ் பண்ணும்போதே பூ வச்சு விட்டவங்க நாங்க. கல்யாணம் முடிஞ்சோடனே சும்மா விட்டுருவோமா? பின் இல்லையே. பர்ஸ்ல வச்சிருப்பேன்னு தெரிஞ்சுதானே சொல்ற? ஐயோ, என்னடா இல்லையா? போன வாரம் யாமினி கேட்டான்னு இருந்தவனை கொடுத்துட்டேனோ? இருக்கு. மீனாட்சி, அந்த பொண்ணுக்கு ஒரு போன் போடு. 984. ஹலோ, சாந்தியா? நான் தான் மீனாட்சி பேசுறேன். எங்க இருக்கீங்க? நாங்க கோயிலுக்கு வெளியே தான் இருக்கோம். சரி வாங்க வாங்க. உள்ளதான் இருக்கான் பொண்ணு, வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க தான் நினைக்கிறேன். ஆமா. ரெண்டு பேர்ல யாருன்னு தெரியலையே. மீனாட்சி, ஃபுல் மேக்கப்ல டல்லா இருக்குது பாத்தியா? அதுதான் பொண்ணு. மேக்கப்பே இல்லாம பிரைட் ஆகுது பாரு, அது தோழி. இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவன் தோளில் துஞ்சியதோ. மாப்பிள்ளை
வராருன்னு சொல்லவே இல்லையே. சூப்பரா இருக்காருடி, சூரிய மாதிரி. என்ன பண்றா இவ? அதானே. மீனாட்சி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. மீனாட்சி எங்க இது ஏன் மாப்பிள? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மாப்பிள்ளையோட நினைச்சேன். நல்லா நினைச்சேன். சாரிங்க. இருக்கட்டும். என்ன இருக்கட்டும்? தப்புதான், பெரிய தப்புதான். தெரியாம நான் மன்னிச்சிட்டேன். ம், நீங்க மட்டும் தான் வருவீங்கன்னு சொன்னாங்க. திடீர்னு இப்படி ஒருத்தரை பார்த்ததும் குழம்பிடுச்சு. உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு அழகான அண்ணன்னு எனக்கு டவுட் இருந்தது. சும்மா விளையாட்டுக்கு, சீரியஸா எடுத்துக்காதீங்க. இத போய் சொன்னா வீட்ல எல்லாரும் சிரிக்க போறாங்க. ஆமா ஆமா. ஒரு நிமிஷம் சரவணா, பேசிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் வாங்க. டேய் சரவணா, நேரமே சரியில்லை போல இருக்குதே. உன்னை வச்சு ஒருத்தி டைம் பாஸ் பண்றலடா. போலாமா? வரேங்க. வா. என்னடா, என்ன நினைக்கிற? நீ என்ன நினைக்கிற? ஓகே தான். என்னது ஓகேவா? என்ன ஓகே? ஆமாடா, சித்தா படிச்சிருக்கா, நல்ல குடும்பம், பொண்ணு ஓகேவா தானே இருக்கு. அப்போ உங்க அண்ணனுக்கு ஓகேவான பொண்ணு தான் நீ பாப்ப. என்னடா சொல்ற? மீனாட்சி, உங்க அண்ணன் உன்னை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கான். உன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா நான் கூட பார்க்க வேணா, மீனாட்சி பார்த்தா போதும்னு சொல்லியிருப்பான். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு சுமாரா ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஓகேன்ற. ஏய் திரிக்காதிரி. கருப்பா இருந்தாலும் உங்க அண்ணன் அழகந்தான். பெருசா படிக்கலனாலும் அவன மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்குமா? சரவணா. ஆமாண்டி, ஒரு அற்புதமான ஆளு, பெரிய பாசக்காரன், நல்ல தங்கமான மனுஷன். எந்த பொண்ணு வந்தாலும் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பான். நீ ஏன் ஓகே சொன்னாலும் இந்த பொண்ணுக்கு நான் ஓகே சொல்ல மாட்டேன். என்ன சிரிக்கிற? உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடா. இங்க பாரு, சௌந்தர்யாவுக்கு உங்க அண்ணனை வேணான்னு சொன்னதுக்கு வேற காரணம் இருக்குது. அதுக்காக அவனுக்கு வேற யாரோ ஒரு பொண்ணை பார்த்தா நான் வாய பண்ணி சும்மா இருப்பேனா? சரவணா, என்ன நிஜமாதான் சொல்றியா? ஹேய், என் மச்சாண்டி அவன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனுக்கு ஒரு சூப்பர் பொண்ணை பார்ப்போம். சரி வா போவோம். மீனாட்சி, நிஜமாவே உங்க அண்ணனுக்கு அந்த பொண்ணு ஓகேன்னு தோணுச்சா? இல்ல. அப்ப எதுக்கு ஓகே சொன்ன? நீ என்ன சொல்லுவேன்னு பார்த்த, அசத்திட்ட. சரவணா, என்ன உன்னை கட்டிக்கவா? அதான் ஏற்கனவே கட்டிக்கிட்டி, அப்புறம் என்ன? இல்ல, வண்டியில பின்னாடி உட்காந்து அப்படியே கட்டிக்கவா? மீனாட்சி, என்ன திடீர்னு? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பதானா? எப்பவுமே. ம்